இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Blind Spot, code word GMAP. கிராமத்தில் ஒளிந்திருந்த ரஷ்யர்கள். திட்டத்துடன் தயாரான திகில் சம்பவம். குறிவைக்கப்பட்ட திருவண்ணாமலை நகரம். ரேடாரில் கொண்டு வந்த மத்திய அதிகாரிகள். திருவண்ணாமலையில் வில்லங்கமான ஆன்மீக போதை பார்ட்டியை நடத்த இந்த 2 ரஷ்யர்களை சென்னை மண்டல மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். சென்னையில் இருந்து திருவண்ணாமலை நகருக்கு விரைந்து வந்த அந்த NCB அதிகாரிகள் அங்கே கிரிவல பாதையை ஒட்டியுள்ள அத்தியந்தல் கிராமத்தில் பரபரப்பாக நுழைந்தனர். அங்கே ஒரு ஓட்டலை முற்றுகையிட்டனர். அதில் ரகசியமாக தங்கியிருந்த 2 ரஷ்யர்களை கைது செய்ததோடு அவர்கள் அறையில் இருந்த 239 கிராம் சைகடெலிக் எனும் போதைப் பொருளை கைப்பற்றினர். அதோடு அவர்களிடம் இருந்த அமானிதா மஸ்காரியா என சொல்லப்படும் ஃப்ளை அகாரிக், கம்போ என சொல்லப்படும் தவளை விஷம் மற்றும் சைலோசைபின் எனும் மேஜிக் காளான் போன்றவற்றையும் பறிமுதல் செய்தனர். அந்த ரஷ்ய நபர்கள் ஜூன் 15, 16, 17 ஆகிய 3 தினங்கள் திருவண்ணாமலையில் ஆன்மீக போதை விழா என்ற பெயரில் ஒரு மெகா பார்ட்டியை நடத்தும் ஆயத்தத்தில் இருந்தனர். அந்த பார்ட்டியில் 80 பேர் வரை கலந்து கொள்ள இருந்தார்களாம். இதற்காக ஒவ்வொருவரிடம் இருந்தும் தலா $1500 அமெரிக்க கட்டணமாக வசூலித்துள்ளனர். இந்த பார்ட்டியில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் டெலிகிராம் மூலமாக லிங்க் அனுப்பி விருப்பத்தை தெரிவித்து அவர்கள் சொல்லும் கணக்கில் பணத்தை செலுத்த வேண்டுமாம். கைதான அந்த 2 ரஷ்யர்களையும் சென்னைக்கு அழைத்து சென்று விசாரித்த போது வணிக விசாவில் இந்தியாவுக்கு வந்த தாங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியாவில் தங்கியிருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளனர். வட இந்தியாவில் ரிஷிகேஷ், மணாலி ஆகிய இடங்களில் ஏற்கனவே ஆன்மீக போதை பார்ட்டியை நடத்தியவர்கள் அதை தொடர்ந்துதான் பார்ட்டிக்கான இடமாக திருவண்ணாமலையை தேர்ந்தெடுத்தார்களாம். தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடத்த இருந்த இந்த ஆன்மீக போதை பார்ட்டி நல்ல வேளையாக முன்னதாகவே கண்டுபிடிக்கப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறதா? இது குறித்து NCB பிரிவின் சென்னை மண்டல இயக்குனர் அரவிந்தனிடம் நாம் கேட்டபோது, இப்போது 2 பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும் என சந்தேகிக்கிறோம். இந்த போதை நிகழ்ச்சிக்கு பணம் பெற்றவர்களையும் இடம் ஏற்பாடு செய்தவர்கள் உட்பட பலரையும் தேடி வருகிறோம் என்றார். சரி, அது என்ன ஆன்மீக போதை விழா? இந்த ஆன்மீக போதை விழாவிற்கு மருத்துவ போதை பார்ட்டி என்ற பெயரும் உள்ளதாம். அதாவது அமேசான் ஆறு மற்றும் காட்டு பகுதியை சார்ந்து வாழும் பழங்குடியின மக்கள் காட்டில் கிடைக்கும் சுமார் 25 வகையான மூலிகைகளை கொண்டு தயாரித்து தரும் கசாயம் ஹயா இவாஸ்கா. இதில் கஞ்சா இலை, கொக்கைன் போன்றவை கலக்கப்படுகிறதாம். தங்கள் உடலில் உருவாகும் சில நோய்களை குணமாக்க கடவுளை வணங்கி காப்பி பதத்தில் கசப்பாக இருக்கும் இந்த கசாயத்தை குடிப்பார்களாம். தொடர்ந்து 3 நாட்கள் மாலை நேரத்தில் இதை குடிக்க வேண்டும். இரவெல்லாம் வானத்தில் பறப்பது போல் போதையாக இருக்குமாம். ஒவ்வொரு நாளும் இதன் அளவு மாறுமாம். இதை குடித்தால் 1 மணி நேரத்தில் சிரிப்பு, அழுகை, வாந்தி என பலவித மாறுதல்களை உடல் அனுபவிக்கும் என்கிறார்கள். இந்த கசாயத்தை குடிப்பதற்கு முன்பு காரமான உணவு மற்றும் மாமிசம் சாப்பிடக்கூடாது, உடலுறவு வைத்துக் கொள்ளக் கூடாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளும் உள்ளனவாம். அதிக அளவு எடுத்துக்கொண்டால் மனநலம் பாதிக்கப்படும், மூளை நரம்புகள் பாதிக்கப்படும் என்கிறார்கள். தென் அமெரிக்கா, கொலம்பியா, பெரு ஆகிய நாடுகளில் வாழும் பழங்குடியினர் இந்த கசாயத்தை இப்போதும் காய்ச்சி குடிக்கின்றனர். தென் அமெரிக்காவில் பழங்குடியின மக்களிடம் பிரபலமான மருத்துவ விழாவாக இந்த ஹயா இவாஸ்கா கசாயம் காய்ச்சுவதையும் குடிப்பதையும் குறிப்பிடுகின்றனர். அங்கு இந்த கசாயத்தை தயாரிப்பவர்கள் நம்மூர் நாட்டு வைத்தியர்கள் போல
இப்போது வெகுவாக குறைந்து விட்டார்கள். அதனால் இதற்கு பெரும் டிமாண்ட் உள்ளது. கடவுளின் பெயரில் நோய் குணமாக பழங்குடியின மக்கள் குடிக்கும் இந்த ஹயாஇவாஸ்கா கசாயம் 20ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா என பரவியது. இப்போது இந்த கசாயத்தை முழுக்க முழுக்க போதையாக மாற்றி இயற்கை வைத்தியம் என்கிற பெயரில் கோடிகளில் சம்பாதிக்கிறது சர்வதேச போதை கும்பல். திருவண்ணாமலையை இவர்கள் தேர்வு செய்தது ஏன்? இது பற்றி விவரம் அறிந்த சிலரிடம் கேட்டபோது, திருவண்ணாமலையில் சுமார் 2000த்திற்கும் அதிகமான வெளிநாட்டினர் தங்கியுள்ளனர். அப்படி தங்கியுள்ளவர்கள் தியானம், ஆன்மீக தேடல் போன்றவற்றுக்காகவே வந்துள்ளனர். இதைவிட 10 மடங்கு வெளிநாட்டினர் ஆண்டுதோறும் சுற்றுலா விசாவில் இங்கு வந்து வார கணக்கில், மாத கணக்கில் தங்கிச் செல்கிறார்கள். இந்து மதத்தில் சொல்லப்பட்டுள்ள தியானம், நிர்வாண பூஜை என்ற பெயரில் கஞ்சா புகைப்பதை சாதாரணமாக எடுத்துக் கொள்கின்றனர். தியானம் செய்ய அமைதியான தனியிடம் தேவை என அண்ணாமலையார் மலை, வைரக்குன்று மலை, கிரிவலப்பாதை, காட்டு உள்பகுதி, அரசு கலைக்கல்லூரி பின்புறம், சமுத்திரம், ஏரிக்கரை, பெரும்பாக்கம் சாலைகளில் ரிசார்ட்டுகள், தனி வீடுகளில் தியான பயிற்சி என்கிற பெயரில் போதை பார்ட்டி நடத்துவார்கள். ஆன்மீகத்தின் பெயரில் கஞ்சா, அபின், கொக்கைன் உட்பட போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு ஆனந்தமாக இருப்பார்கள். சிலர் இரவெல்லாம் கத்துவார்கள், அழுவார்கள். இந்த பகுதி இப்போது மக்கள் வசிக்கும் பகுதியாக டெவலப் ஆகிவிட்டதால் அவர்கள் இடத்தை மாற்றி திருவண்ணாமலைக்கு வெளியே சாத்தனூர், அணைக்கட்டு பகுதி, காஞ்சி காட்டுப்பகுதி, கிரிவல பாதையை ஒட்டியுள்ள தனி ரிசார்ட்டுகள், சில தூரமான தனி ஆசிரமங்கள் இந்த பார்ட்டியை நடத்துகின்றன. இந்த 3 நாள் போதை பார்ட்டி கூட சாத்தனூர் அணை காட்டு பகுதியில் இரவில் நடத்த இருந்ததாகவே சொல்கிறார்கள். இந்த போதை பார்ட்டி நடைபெறும் இடத்தினை ஃப்ளையிங் ஸ்பாட் என கோட்வேர்ட் வைத்து அழைப்பார்களாம். கூகுள் மேப் வழியாக அங்கு போவார்களாம். இதை அந்த பகுதி போலீசாரும் வனத்துறையினரும் கண்டுகொள்ளாமல் இருக்க அவர்களுக்கு கப்பமும் கட்டுகிறார்களாம் என்கிறார்கள். கிரிவல பாதையின் உள்வட்ட பாதைக்கு யாரும் செல்லக்கூடாது என வனத்துறை தடை விதித்திருப்பதோடு அங்கே கம்பி வேலியும் போடப்பட்டுள்ளது. அது உள்ளூர் மக்களுக்குத்தான். வெளிநாட்டினர் உள்ளே சர்வசாதாரணமாக செல்கிறார்கள். அங்குள்ள குளத்தில் நிர்வாண குளியல், சன்பாத் எல்லாம் எடுக்கிறார்கள் என்கிற தகவல் அங்கே பரவியுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு 2 ரஷ்ய பெண்களுடன் ஒரு விடுதி உரிமையாளர் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து குரூப் பார்ட்டி நடத்தினர். அதில் போதையில் ஒரு ரஷ்ய பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றப்பட்டார். அப்போது நடவடிக்கை எடுக்கிறோம் என்கிற பெயரில் காவல்துறை களம் இறங்கி விடுதிகள், ஆசிரமங்களை கணக்கெடுத்தது. பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்களில் ஓட்டல்கள், விடுதிகள் காவல்துறைக்கென இலவசமாக ரூம் தந்துவிட வேண்டும், சாப்பாடு தந்துவிட வேண்டும் என்கிற நிபந்தனையோடு எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டார்கள். அதன் பின் வந்த எஸ்பிகளும் விடுதிகள், ஆசிரமங்களில் என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்கவில்லை. இப்போது தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவதால் 100க்கும் அதிகமான விடுதிகள், லாட்ஜ்கள், ஹோம் ஸ்டேகள் புதிதாக உருவாகியுள்ளன. இதனை கணக்கெடுக்காமலே இருக்கின்றன காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும். அதனால் இங்கு யார் வந்து தங்குகிறார்கள், எதற்காக வருகிறார்கள் என்பது தெரிவதில்லை. வெளிநாட்டினரை கண்காணிக்க வேண்டிய மத்திய உளவுத்துறை அதிகாரிகளும் இதில் பாராமுகமாகவே இருக்கின்றனர். இதனாலேயே திருவண்ணாமலைக்கு வந்து கடந்த 2 மாதமாக தங்கியிருந்த 2 ரஷ்யர்கள் 3 நாள் ஆன்மீக போதை பார்ட்டி நடத்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர். அதற்கு பணம் வசூலித்துள்ளனர். இதையெல்லாம் தாங்கள் வந்து ரெய்டு செய்து அவர்களை கைது செய்யும் வரை உள்ளூர் போலீசாருக்கு எதுவும் தெரியவில்லை என கவலைப்படுகிறார்கள் என்சிபி அதிகாரிகள். அவர்கள் திருவண்ணாமலையை தங்களது கண்காணிப்பு ரேடாரில் வைத்துள்ளனர். இன்னும் யார் யாரெல்லாம் சிக்குவார்கள் என்பது முழு விசாரணைக்கு பின்பே தெரிய வரும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.